பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்று தேசிய தலைவர் என்ற படத்துல நான் தேவரா நடிச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போ கழக சிறுபான்மை பிரிவில் மாநில பொறுப்பில் இருக்கேன். இன்னைக்கு இந்த சந்திப்பு எதுக்காகன்னா, நான் கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் அதிமுகவில் அப்ப இருக்கிறப்ப சொன்னேன், எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவை அழிக்க வந்தவர். உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை நீங்க கட்சியை விட்டு நீக்கணும், இல்லைன்னா உங்களையே அவர் கட்சியை விட்டு நீக்குவார்னு சொல்லி நான் அப்போ அந்த கட்சியை விட்டு விலகி வந்தேன். எதுக்காக நான் அந்த கட்சியை விட்டு விலகி வந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் வந்ததே கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த கட்சியில் அங்கீகாரம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் கூட முஸ்லீம்கள் அதில் இல்லை. அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கேட்ட என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தளபதி எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழும் காகித மில்லத்தை பார்த்து அவர்களை போய் நான் இணைஞ்சப்போ அவர் சொன்னாரு, நீங்க வந்த லேட்டு, முன்னாடியே வந்திருக்கிறோம், நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், உங்க கோரிக்கை எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் கழகத்தை இணைஞ்சிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும், ஏன்னா நான் அவருடைய அபிமானி உலகத்துக்கு தெரியும், என் சார்பாகவும் ஐயா அவர்கள் திமுக கழகத்தின் தாய் கழகத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு அதிமுகவில் சிறுபான்மை மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமா அழிச்சு பிஜேபிக்கு அடங்கி வச்சு எங்களை கொல்லக்கூடிய ராட்சசன் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த ராட்சசனை அழிக்கணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கைகோட்டு இருக்கிறது எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் நான் தேவரா நடிச்சதுனால எனக்கு தேவர் சமுதாய மக்கள் எல்லாம் நான் வாழும் தேவரை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு தென் தமிழகம் எங்க போனாலும் இந்த தேவரான நிச்சயம் கூட போட்டோ எடுக்கிறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் நிச்சயமா வரும் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் விண்ணப்பம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், விருப்பம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு நிச்சயமா முதலமைச்சரிடம் பார்த்து கொடுப்பேன். அடுத்து 3வதாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். என்னன்னா, தமிழக முதல்வரும் எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் இன்னைக்கு சென்னையிலே தான் இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் நிற்கிறாரு, இங்க சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி அங்க நிற்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே தென் தமிழகத்துக்கு போகணும். அதாவது மதுரையில முதலமைச்சரும் தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா காமராஜர் எல்லாமே தென் தமிழகத்துல போட்டிட்டு தமிழகத்துல வரலாறு படைச்ச தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள். இன்னைக்கு சென்னையில நம்ம 100% வின் பண்ண கொடுக்கும். இன்னைக்கு தென் தமிழகத்துல நம்ம வீக்கா இருக்கு நிறைய சொன்னாங்க. மதுரையில இருந்து ஒரு சிலர் திமுக பிரிஞ்சு அதிமுக போயிட்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தென் தமிழகத்தினுடைய ஒரே தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான். இன்னைக்கு ஓபிஎஸ் இங்க திமுகவோட இணைஞ்சதுனால தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் மக்கள் மட்டும் இல்லாமல் உண்மையான, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கக்கூடியவர்களும் புரட்சி தலைவர் அம்மாவை நேசிக்கக்கூடியவர்களும் 3 முறையா இன்னைக்கு முதலமைச்சராக அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் வந்திருக்காருன்னா இந்த கட்சியினுடைய அழிவு எந்த அளவுக்கு அவர் மனதை பாதிச்சிருக்கோம், அவர் எவ்வளவு சோதனையை தாங்கி இருப்பாரு. அவர் பேசுறப்போ எங்களுக்குலாம் ரத்த கண்ணீர் வருது. அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காருன்னா அம்மாவின் விசுவாசிகளும் புரட்சி தலைவரின் தொண்டர்களும் நிச்சயமா எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கி, அந்த எடப்பாடி அதிமுக விட்டு நீங்கி எல்லாரும் திமுகவில் இணைக்கணும். அதாவது எம்ஜிஆரே திமுக வந்தவர் தான் தாய் கழகம். இந்த தாய் கழகத்துல எல்லாரும் இணைஞ்சு நம்மளுடைய ஒரே துரோகி, இஸ்லாமியர்கள் துரோகி, இஸ்லாமியர்கள் அழிக்க வந்த ராட்சசன் எடப்பாடி பழனிசாமியை அரசியலை விட்டு அடியோடு முடிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்ததுக்காகவும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த குமுறல்களை சொல்வதற்காக தான் உங்களை சந்திச்சேன். நன்றி, வணக்கம்.